ஐயா, மொத்தமா 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 27 நட்சத்திரங்களை பத்தி எனக்காகவும் மக்களுக்காகவும் தெளிவா விளக்குங்க ஐயா. ருத்ர தாண்டவம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் வித்யா. நட்சத்திரங்கள் சம்பந்தமான நிறைய விதமான கருத்துக்களை வழங்குறதுக்காக நம்மளோட இணைந்திருக்கும் நட்சத்திர குருஜி பரணி பிரபாஜி அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சௌக்கியமா இருக்கு. என்னுடைய பெயர் பரணி பிரபாஜி. தேசிய மேல்நிலைப்பள்ளி திண்டிவனத்திலே 20 ஆண்டு காலம் ஒட்டுமொத்தமாக தலைமை ஆசிரியர் பணியை ஏற்று 2006 ஓய்வு பெற்று அதற்கு பிறகு தொடர்ந்து திருவண்ணாமலையிலே ஆசிரமமாக இருந்து அங்கே ராமன் செல்வது ராமன் வழி, உத்தரம் செல்வது உத்தராயணம், தட்சிணம் செல்வது தட்சிணாயனம், நட்சத்திரம் செல்வது நட்சத்திராயணம் என்ற வகையிலே ஆய்ந்து அறிந்து நட்சத்திரங்கள் தான் நம்முடைய வழி என்பதை தீர்மானமாக திருவண்ணாமலையை அரங்கேற்றுவதற்காக ஒரு ஆசிரமத்தை நடத்தி கொண்டு நட்சத்திர ஆசிரமத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அடியேன். என்னுடைய பொறுப்பும் பணியும் அதுவே. என்னுடைய நட்சத்திரம் பரணி, என்னுடைய வழி பரணி, என்னுடைய பெயர் பரணி. ஐயா, மொத்தமா 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 27 நட்சத்திரங்களை பத்தி எனக்காகவும் மக்களுக்காகவும் தெளிவா விளக்குங்க ஐயா. அடுத்தது கேட்டை. இன்னைக்கு கேட்டைன்னு என்ன அர்த்தம்? ஜேஷ்டா. ஜேஷ்டன்னா என்ன அர்த்தம்? முதல் மரியாதை. முதல் மரியாதைன்னா அப்துல் கலாம் கூட கேட்டை இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் தான் அவங்க கேட்டை கோட்டை கட்டி ஆளும். அப்போ விலாச பிரகாசம், அவங்க தான் விசிட்டிங் கார்டு. விலாச பிரகாசம், இது அவர் சொன்ன வார்த்தைகள். மந்திரங்களிலே ஒரு வார்த்தை, 100 வார்த்தை, 100 பண்புகள். அதை நீங்கள் சைட்டில் கூட போய் பாருங்கள், அது கீழே இருக்குது. அதுக்கப்புறம் கேட்டைக்கு பிறகு மூலம்னு சொன்னால் திருமூலம். நட்சத்திரத்திலே 3 நட்சத்திரம் திரு சேர்ந்துருக்கும். ஒன்று திருவோணம் தெரியும், திருவாதிரை தெரியும். இன்னொரு நட்சத்திரம் எது? மூலம் சொல்லுவாங்க. அந்த மூலம் சொல்லக்கூடாது, திருமூலம். திருன்னா என்ன அர்த்தம்? அழகிய. திரு சேர்ந்த நட்சத்திரம் இந்த திருமூலம். பாவனா அதீதம், அதாவது நடை, உடை, பாவனை எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுதான் அந்த திருமூலம். அப்படிப்பட்ட அழகுடைய நட்சத்திரம் மூலம். அடுத்தது பூராடம். பூராடம்னா பூர்வ ஆஷாடா. பூராட மகிழ்ச்சி, எப்பயும் ஜாலியாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அது யாருக்கு கிடைக்கும்? அவங்களுக்கு தான் கிடைக்கும். சம்பவா அதீதம், எப்பயுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் பூராடம். அதுக்கு அடுத்தது உத்திராடம். உத்திராடம்னா பகர நந்தானந்தம். பார்க்குறதுக்கு கொஞ்சமாக தான் பேசுவாங்க. ஆனால் அந்த உத்திராடம் மாதிரி ஒரு புள்ள பிறந்தா அவங்க நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா செலவு பண்ணுவாங்க. ஒரு உத்திராடம் மாதிரி இருந்தால் ஒரு காணி நிலத்துக்கு சமம். அந்த காணி நல்லா பொய்க்குமா? பொய்க்காது. உத்திராடம் பொய்க்காது. அது உத்திராடம். அடுத்து திருவோணம். பறையாதி கிரணாங்க சாங்க சௌபாங்க விம்பாக்கார நிர்விகல்பம். திருவோணம் வந்தாங்கன்னா கலகலன்னு பேசுவாங்க, கடையில் பூந்த யானை மாதிரி. நிர்விகல்பம், இந்த வார்த்தை ஒரு சின்ன பாயிண்ட்டு. அப்புறம் திருவோணம். அடுத்தது சதயம். சதயம்னா என்ன அர்த்தம்? சதயம்னா 100ன்னு அர்த்தம். சதயம்னா 100ன்னா அவர் ஒரு தடவை பாராட்டினா 100 தடவை பாராட்டின மாதிரி. ஆனால் அவர் ஒரு தடவை திட்டினா 100 தடவை திட்டின மாதிரி. அவர் யாரையும் திட்டக்கூடாது. அந்த வகையில் சதயம். பரிமிதா தீர்த்தம், எக்ஸ்போஷர். அவரோட எக்ஸ்போஷரே சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாருமே ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய சுடிதார் நல்லா இருக்குன்னு சொன்னால் அந்த எக்ஸ்போஷருக்கு காரணம் அந்த ட்ரெஸ்ஸு தான். நீங்கள் யாரோ, ஆனால் அதை எக்ஸ்போஸ் பண்ணணும். அதுதான் சதயம். அடுத்தது பூரட்டாதி. பூரட்டாதின்னா பசு பாச பாவனம். எத்தனை வாசல் இருக்கு? 9. உடம்புக்கு எத்தனை வாசல் தெரியுமா? 9 வாசல் தெரியுமா? 2 கண்ணு, 2 காது, 2 மூக்கு, 1 வாயு. 2, 4, 6, 7, 8, 9 எங்கே இருக்கு? 8, 9 1க்கு 2க்குன்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. 8ங்கிறது அடிநாக்கு, உள்நாக்கு. 8, 9ங்கிறது புருவமத்தி. அந்த 9ம் இங்கே இருக்குது. கழுத்துக்கு கீழே நரகம், கழுத்துக்கு மேலே சொர்க்கம். இந்த சொர்க்கத்தை அடையிறதுக்கு தகுதி அந்த பூரட்டாதிக்கு இருக்குது. பசு பாச பாவனம், அதுதான் பசு, அதுதான் பூரட்டாதி. உத்திரட்டாதின்னு சொன்னால் அடுத்த நட்சத்திரம் உத்திரட்டாதி. உத்திரட்டாதின்னா உலகம் பிறந்தது எனக்காகன்னு பாடியிருக்கோம். அந்த உலகம் பிறந்தது எனக்காக யாரும் சொல்ல முடியாது. அந்த உத்திரட்டாதி தான் சொல்லுவாங்க. பரமபோகம். அந்த பரமபோகம் எல்லாருக்கும் ஒரு லட்டு கிடைக்குதுன்னா அவங்களுக்கு 2 லட்டு கிடைக்கும். எங்கேயாவது பஸ்ஸில் போகிறாங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு கூப்பிட்டு சீட்டு கிடைக்கும். அது பரமபோகம். அது அவங்க அனுபவிக்க பிறந்தவங்க. அடுத்தது ரேவதி. ரேவதினா பத போடலாம், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுவாங்க. அவங்க நிர்வாகம் நல்லா இருக்கும். அந்த ரேவதி நட்சத்திரத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க தான் யோகி, பரம யோகம். அவங்க தான் ஃபுல்லி குவாலிஃபைடு. யாருமே கேட்டிங்க இல்லையா, யார் ஃபுல்லி குவாலிஃபைடுனா ரேவதி தான். ரேவதி ஸ்ரீரங்கத்தில் இருக்கார் இல்லைங்களே, அவர் ரேவதி. வீட்டில் உட்கார மாட்டாங்க, ஊரை சுற்றி உலகம் சுற்றி
சம்பாதிச்சுட்டே இருப்பாங்கனால செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த யோகிக்கு அந்த பரம யோகம் ரேவதி. ஆக 27 நட்சத்திரம் வந்துடுச்சு. அப்புறம் இன்னொரு நட்சத்திரம் இருக்குது. அது என்னது? 28வது நட்சத்திரம். அது என்னது? அபிஜித். கேள்விப்பட்டிருக்கீங்களா அபிஜித்துன்ட்டு? இது வந்து ஒரு புது விஷயமா இருக்கு. ஏன்னா 27 நட்சத்திரங்கள் தான் நாங்க கேள்வி. 27 நட்சத்திரம் தான் எல்லாருக்கும் தெரியும். அதான் எல்லாருக்கும் தெரியுமா? அது எல்லாருக்கும் தெரியுமே. 28வது நட்சத்திரம் தான் அபிஜித்து. அபிஜித்துன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், எல்லாருக்கும் சாதா தோசை தெரியும். மசால் தோசைன்னா என்ன? மசாலா வச்சா மசால் தோசை. இன்றைக்கி கேட்ட நட்சத்திரம். இன்றைக்கி அபிஜித் முகூர்த்தம் எப்போ? காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த நேரம் அபிஜித்து. இன்றைக்கி கேட்ட நட்சத்திரம் அங்கே அப்போ பிறந்திருந்தாங்கன்னு சொன்னால் அந்த ஆள் ஜித்தாக இருப்பான், அந்த ஆள் அபிஜித்தாக இருப்பாங்க. இதுதான் கொஸ்டின். இதுதான் முக்கியமான ரகசியம். ஒவ்வொரு 27 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி 27 அபிஜித் இருக்குது. அபிஜித்துக்குன்னு ஒரு முகூர்த்தம் இருக்குது. அது ஆழங்கால் பட்டு உள்ளே போய் பார்க்கணும். ஆக அபிஜித் முகூர்த்தமாக இருந்தாலும், அபிஜித் முகூர்த்தத்தில் பிறந்திருந்தாலும், அது 27 நட்சத்திரங்களிலையும் மசால் தோசை இருக்குது. 27 நட்சத்திரம் கேட்டை இன்னைக்கு பிறந்திருந்தா ஜித்து, காலையில் பிறந்திருந்தா அபிஜித். எதில் அபிஜித்? அவர் கேட்டையில் அபிஜித்து. இந்த மாதிரி அபிஜித் நட்சத்திரத்துடைய கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் மார்க் வருவான், எல்லாத்துலேயும் ஜெயிச்சு காட்டுவான். இந்திரஜித். யார் இந்திரஜித்து? ராவணனுடைய மகன். அந்த இந்திரஜித்தை யாரும் ஜெயிக்க முடியல. யாரும் மாயா பஜார், மாயாஜாலம் எல்லாமே அவனுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஜித்தாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் அபிஜித்து. இந்த வகையில் இப்போ இந்த வகையில் உங்களுக்கு என்னென்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன? அஷ்டம். அஸ்தம். அஸ்தம் சொன்ன நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? இப்போ பஞ்சகீர்த்திய சுத்த கத்தத்துவம் தற்பரம் உட்கார்ந்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு அந்த கரகரன்னு சுத்தம். அப்படியே நீங்கள் தியானம் பண்ணி பாருங்கள். தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு வந்து அந்த தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணலாம். அந்த ஓப்பனிங் த தேர்ட் ஐக்கு அது சிம்பிள் மெத்தட் இருக்குது. அதையும் நம்ம செய்யலாம். அதுக்கு ஒரு எபிசோட். அது எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கலாம். அது எல்லாரும் செய்ய முடியாது. உங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் இருக்குது. காரணம் தற்பரம். தற்பரம் சொல்லுங்க. தற்பரம் சொல்ல 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 நீங்கள் உங்களுக்கெல்லாம் ஜட்ஜ் ஆக வேண்டியவங்க, நீங்கள் ஐஏஎஸ் ஆக வேண்டியவங்க, நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கும். அந்த அறிவாளி, அந்த அளவுக்கு அறிவாளி. அந்த தற்பரம் பச்சகீர்த்தி சுத்த கர்த்தத்துவம் தற்பரம் சிதம்பர விலாசம். அந்த வகையில் உங்களுடைய நீங்கள் பெருமையாக உங்களுடைய நட்சத்திரத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அதுக்காகத்தான் இந்த நட்சத்திரத்தை நம்ம இங்கே நட்சத்திராயணம்னு சொல்லி ஒரு புத்தகத்தை படைச்சிருக்கோம். ஐயா, அதே மாதிரி இப்போ வந்து 2 பெற்றோர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு அவங்களோட நட்சத்திரங்களை வச்சுதான் குழந்தை பிறக்குமா? அந்த நட்சத்திரம் தான் அவங்க குழந்தைங்களுக்கும் வருமா? அதெல்லாம் கிடையாது. அவங்க என்னைக்கு கருத்தரிச்சாரோ அதுதான் நட்சத்திரம். அவனுக்கு அதெல்லாம் பெரிய பெரிய சப்ஜெக்ட். உன் நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னொன்று கேட்டீங்க. இப்போ அவங்க நட்சத்திரத்துக்கு இதெல்லாம் ஆற்றல், உங்களுடைய ஆற்றல் சம்பந்தமாக பேசணும். உங்கள் பரிகாரம், அதாவது அந்த நட்சத்திரத்துக்கு ஆகாத நட்சத்திரம் எது? உங்களுக்கு நல்ல இன்னைக்கு யாருக்கு நல்லா ஒர்க் பண்ணும்? கேட்ட நட்சத்திரத்துக்கு வேலை செய்யும். அஸ்த நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யும். உங்களுக்கு மூளை வேலை செய்யாது. எப்போ? சந்திராஷ்டமம். இப்போ உங்கள் நட்சத்திரம் அஸ்தம்னு வச்சுக்கோங்க. உங்கள் அஸ்த நட்சத்திரத்துக்கு 16வது நட்சத்திரம் அந்த சந்திராஷ்டமம். 16வது நட்சத்திரம் ஒரு எதிரி நட்சத்திரம். எதிரின்னா எதிரி கிடையாது. அந்த நேரத்தில் நீங்கள் ஆஃப் ஆகிடுவீங்க, உங்களுக்கு வேலை செய்யாது. சந்திராஷ்டமம். சந்திரன் வந்து ஒரு குரங்கு, மனசு வந்து ஒரு குரங்கு மாதிரி. அதுக்காக அந்த 16வது நட்சத்திரத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அஸ்தம் சித்திரை சுவாதி விசாக அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அஸ்வனி. இப்போ அஸ்தத்துக்கு உங்களுக்கு அந்த 16வது நட்சத்திரம் அஸ்வனி நட்சத்திரத்தில் நீங்கள் கம்முன்னு இருக்கணும். சந்திராஷ்டமம் வெளியே போகாத, அங்கே எங்கே மாட்டிக்காமல், எங்கே போனாலும் எங்கேயாச்சும் போய் மாட்டிக்குவீங்க. ஏதாவது அன்றைக்கி மௌனம் வருது, மாஸ்க் போட்டுக்கோங்க. 16வது நட்சத்திரமாக கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்களுக்கு 16வது நட்சத்திரம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதை ஜெயிச்சிட்டால எந்த பிரச்சனையும் வராது. நம்ம வாழ்க்கையை ரொம்ப நிம்மதியாக இருக்கும். இது ஒரு கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு இதை புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓஹா, எனக்கு எப்போ டேஞ்சர் வரும் உங்களுக்கு? 16. வெரி குட். 16வது நட்சத்திரம் எப்போது? அஸ்வினி நட்சத்திரம். எப்படி நம்ம பண்ணணும்? ஒரு எலுமிச்சை சாதம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு தேவையான சாதம் எலுமிச்சை சாதத்தை கொடுத்துருங்க ஒரு 10 பேருக்கு. அல்ல நேராக வரும் அஸ்வினி வந்து உங்களுக்கு உசுப்புவாங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் கேர். யாரை பார்த்தாலும் அஸ்வினி, யாரை பார்த்தாலும் அன்றைக்கி அந்த நட்சத்திரம், அன்றைக்கி அந்த நாளில் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தோம்னு சொன்னால் இது ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர். இதை புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கை அதுதான் நமக்கு விதி. அந்த விதி நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணும்.
காரணம் அன்னைக்கு சந்திராஷ்டமம், அன்னைக்கு நீங்கள் ஃபியூஸு, இன்னைக்கு நீங்கள் ஃபியூஸ்னா கம்முன்னு இருக்கணும். அன்னைக்கு காம்பரன்ஸ் எப்போ இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜாலியாக நிம்மதியாக அஸ்வினிக்கு எலுமிச்சை சாதம் 10 பேருக்கு கொடுத்துட்டு நீங்கள் அன்னைக்கு அப்பயும் சொல்லக்கூடாது, குதிக்கக்கூடாது. அதனால் கம்முன்னு இருந்து அஸ்வினியே வருக, அஸ்வினியே அருள்க, வேற ஒன்றும் இல்லை, அஸ்வினியே வருக, அஸ்வினியே அருள்கன்னு ப்ரே பண்ண வேண்டியது தான். இதுதான் உங்களுடைய ஒரு ஒரு ட்ரம்ப் ஜெயிக்க வாழ்க்கையை எப்படி வெற்றி பெறணும். தொந்தரவுகள் வரும், நம்ம ஜெயிக்கணும். நீங்க வந்து ஒரு பிரின்சிபலா இருந்து இந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு நீங்க வந்திருக்கீங்க. என்ன ஒரு ஈர்த்துச்சு உங்களை இந்த இடத்துக்கு நீங்க வரணும்னு? தெய்வ நம்பிக்கை தான். அன்னையிலேருந்து இன்னைக்கு ஒரு சாமி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொன்னால் யார் இப்போ நம்புகிறாங்க? சாமி இருக்குதா, யார் இல்லைங்கிறாங்க. சுவாமி தனக்குன்னா தான் களை வெட்டும். அதனால் எனக்கு இப்போ இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு அந்த சாமிக்கு முடியுது, சாமிக்கு முடியுது சொல்ல, சாமிக்கு முடியுங்களா? உங்கள் நட்சத்திரங்க, உங்கள் நட்சத்திரம் தான் காப்பாற்றும் அப்படின்ற முடிவுக்கு வந்தால் நீங்கள் செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? உங்கள் அஸ்த நட்சத்திரத்தன்னி கோயிலுக்கு போக மாட்டீங்களா? நீங்கள் கோயிலுக்கே போக மாட்டீங்க, பேச்சு போயிருக்கீங்களா? மாதத்துக்கு ஒரு தடவை போவீங்களா? போக மாட்டீங்க. இனிமேல் போவீங்க இல்லையா? அஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு கட்டாயம் போவீங்கல்ல, அது போகிறோம். நான் பரணி நட்சத்திரத்தன்னைக்கு நான் கோயிலுக்கு போய் என்னுடைய சக்தியை எடுக்கணுங்கிற ஒரு உந்துதலை நான் கொடுத்துட்டேன் இல்லையா? அப்போ நான் ஜெயிச்சிட்டேன். அதனால் எனக்கு புண்ணியம், என்னுடைய வாரிசு, எனக்கு புண்ணியம். நான் எதுக்கு பிறந்தேன்? இப்போ நீங்கள் எதுக்கு பிறந்தீங்க? உங்கள் பேர் என்ன? வித்யா. இல்லையே, ஆண்டவன் உங்களுக்கு வச்ச பேர் என்ன? அஸ்தம். நானே அஸ்தம், நானே பிரம்மன் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல, இதுதான் தீட்சை. இதுக்கு மேல என்ன இருக்கு தீட்சை? அப்போ ஊர்ல இருக்க எல்லாருமே அஷ்டம் அஷ்டம் சுத்துவாங்களே, ஏன்னா 27 நட்சத்திரம் தான் இருக்கு, அதுக்கு எல்லாருமே அவங்க பேர் வச்சு. ஆமா, அஸ்த நட்சத்திரம்னா அவ்வளவுதான். அந்த அஸ்த நட்சத்திரம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, 28 தான் கேரக்டரு, 27 தான் கேரக்டர். இது அஸ்தங்கிறது அபிஜித் வேற, 27 தான் கேரக்டர். நீ புரிஞ்சுக்கலன்றாலும் உனக்கு அந்த அருள் கிடைக்குது. அதனாலதான் நீ அதான் டைம் டேபிள், அதான் நிர்வாகம், அதான் அட்மினிஸ்ட்ரேஷன். சிம்பிளா இருக்கு, அது ஆண்டவனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன். இதே மாதிரி நிறைய யூடியூப்ல நிறைய அஸ்ட்ராலஜர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இதே மாதிரி நட்சத்திரத்தை வச்சு கணிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பரிகாரம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமா, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் பரிகாரத்தை பத்தி நானே சொல்லலையே. சந்திராஷ்டமம்னு நீ ஃபியூஸ் ஆயிடுவ. இப்ப நீங்க இப்ப சொல்லிருந்தீங்க சந்திராஷ்டமம் வரும்போது நீங்க வந்துட்டு ஒரு 10 பேருக்கோ 15 பேருக்கோ வந்து லெமன் ரைஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அது ஒரு விதமான பரிகாரம் கிடையவே கிடையாது. நீங்க டம்மி ஆயிடுறீங்க. நீங்க டம்மி ஆயிட்டீங்கன்னு சொன்னா அதை நீங்க ரிப்பேர் பண்றதுக்காக தான் பரிகாரம்னு சொல்லாதான் உங்களை பயமுறுத்துறது. அதை பயமுறுத்துறது அது ஒரு ஸ்டைலு. அது இல்லையா, பரிகாரம்னு ஒரு விஷயம் சொல்றீங்க, ஆனா நிறைய பேர் வந்து பரிகாரம்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு சொல்றேன். இப்ப என்ன பரிகாரம்லாம் நான் சொல்லலையே. நீங்க டம்மி ஆயிடுறீங்க, அதனால நீங்க உங்களை வளப்படுத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பரிகாரம்னு சொன்னதை நீங்க கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் ஒழிய இதை பரிகாரம்னு எடுத்துக்கிறீங்க. நீங்க டம்மி ஆயிடுறீங்க, அதனால நீங்கள் வளப்படுத்திக்கிறதுக்கு, அந்த நட்சத்திரத்தை வசப்படுத்திக்கிறதுக்கு அதை நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு உசிதம். அது நீங்கள் ஜெயிக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இது ஒரு ஆற்றல், இது ஒரு டெக்னிக், அவ்வளோதான்.